உங்களுடைய பெரிய மனச கேள்வி பொறுத்து இருக்குமா? கேட்டிருக்காங்க. இல்ல உங்க மனச பொறுத்து இருக்கு ஜெர்லின். ஆக்சுவலா வந்து அதாவது அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னா மைண்ட் நீங்க டைவர்ட் பண்ணணும். அந்த ஒரே விஷயத்துக்குள்ளேயே மூக்க மூக்க நுழைக்கிற மாதிரி நுழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது மைண்ட. கியூட் நீங்க அதை விட்டுட்டு வேற ஒரு வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. தானா மறந்துட்டு போயிருவீங்க. கியூட் பிரபா, நீங்க அடிக்கிற ஃபன்னுக்கு அங்க கமெண்ட்ல என்னால பதில் சொல்ல முடியல. திருப்பி எதையாவது பொருளைய கிளப்பி விட்டுறாத. பேசாம இரு பிரபா, நீ வேற 2 இருக்கு 3 இருக்குன்ட்டு. இங்க உட்காந்து ஜெர்லினுக்கு பதில் சொல்லுங்க இங்க உட்காந்து டாக்டர். கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாம திணற வேண்டியதா இருக்கு நம்ம. ஜெர்லின் கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படி அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸும் கண்டென்ட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால இந்த பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறத யோசிங்க. நீங்க பொண்ணா பையனான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. பொண்ணா இருந்தா ஃபர்ஸ்ட் ஏன் அந்த பிரேக்கப்புக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. அதே மாதிரி பையனா இருந்தா ஏன் அந்த பொண்ணு உங்களை விட்டு போனாங்க, எதனால அந்த பிரேக்கேஜ் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து திங்க் பண்ணுங்க. 5 இயர்ஸ் லவ், அவன் மேல எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவன் இன்னசென்ட் தான். பட் அவங்க வீட்ல ஸ்ட்ரிக்ட் பண்ணி பிரிச்சுட்டாங்க. ஓகே. அப்படின்னா இது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, மேபி ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே இங்க சொல்ல வந்து முன்படுறேன். என்னன்னா, நீங்க வந்து லவ் பண்ண வேணாம்னு நான் யாரையுமே சொல்லல. லவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க உங்க வீட்ல வந்து சொல்லிட்டு லவ் பண்ணுங்க. நான் இந்த பையனை லவ் பண்ண போறேன், பண்ணட்டுமா அப்படின்னு. ஏன்னா முக்காவாசி வந்து வீட்ல தான் பிரச்சனை பெருசா இருக்கு. வீட்ல பிரிக்கிறாங்க, வீட்ல வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கேஸ்ட் அது இதுன்னு நிறைய பிரச்சனை முக்காவாசி இதான் வருது. ஒருத்தரை நீங்க கஷ்டப்பட்டு லவ் பண்ணிட்டு பிரியும் பொழுது அதுல இருக்கிற வலியும் வேதனையும் ஜாஸ்தி. அப்போ உங்க வீட்டோட சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்ல அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் நீங்க எதுக்கு அந்த லவ் பண்றீங்க? சொல்லுங்க. ஏன் லவ் பண்றீங்க? கேஸ்ட் ப்ராப்ளம். நான் எஸ்சி, அவங்க ஹையர் கிளாஸ். அதான் புரியுது. கேஸ்ட் இஷ்யூ புரியுது. வாங்க, டீ காஃபி பஜ்ஜி போண்டா வாங்க, வாங்க பஜ்ஜி பஜ்ஜி போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்க. ஸ்ரீநிதி என்னோட கொஞ்சம் லவ் ஃபீல். ரிலேட்டிவ்லயே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்லயே அதாவது எங்க இதுலயே வந்து எஸ்சியில கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ்சியில கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பொண்ணு கிடைக்காதனால லவ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பேரண்ட்ஸும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. சில பேர் வந்து அதை ஏத்துக்கிறாங்க, சில பேர் வந்து அவாய்ட் பண்றாங்க. அதையெல்லாம் நீ பார்க்காதம்மா. லவ் மட்டும்தான் வாழ்க்கையா, வேற எதுவும் இல்லையா, அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு சாதிக்கிறது. சித்ராமா, ஸ்ரீநிதி ம். சொன்னதை பார்த்தீங்களா இல்லையா? லவ் ஃபெயிலியரு, லவ் ஃபெயிலியர்னு எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு தெரியாது. சொல்ல சொல்லவும் சொல்லவா, சீக்கிரம் அடுத்த லவ் பண்ணு, ஆர் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிடு. ஐடியா பார்த்தீங்களா இல்லையா? செம. ல- அஹ், அஹ். ஸ்ரீநிதி, இந்த- இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறதுக்கு 2 பேர் இருந்தா சூப்பர். எல்லாமே நல்லாதான் நடிக்கும். இதுதான் நடக்கும். சித்ராமா 2K கிட்ஸ். உங்களுக்கு புரியுதா? 2K கிட்ஸ் இவங்கதான். வாங்க போண்டா. லவ் அது பிரேக்கப் ஆச்சுன்னா அடுத்த லவ், இல்லைன்னா அடுத்தது உடனே மேரேஜ் பண்ணு. என்ன ஐடியா? ம். செம ஐடியா ஆக்சுவலா கொடுக்குறீங்க. ஸ்ரீநிதி, ஒருத்தர் மேல அளவு கடந்த அன்பும் வச்சு பாசமும் வச்சு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அது 5 பொண்ணா வருஷம் இருக்கட்டும் பையனா லவ்வுங்கும் போது இருக்கட்டும், அது எவ்வளவு சின்சியரா இருக்கும். எவ்வளவு பெரிய வலி தெரியுமா கொடுக்கும் ஸ்ரீநிதி? ரொம்ப கஷ்டமா பயங்கர இருக்கும். வலியை கொடுக்கும். பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பெயினோட வலி சூப்பர் ப்ரோ. வேதனை எனக்கு தெரியும். நான் நிறைய பார்த்துருக்கேன். சூப்பர் ப்ரோ. நான் May 3, 1991. ஓகே ஓகே ஸ்வத். ஸ்ரீநிதி, என் ப்ராப்ளம் வேறம்மா அப்படின்னு ஜெர்லின் சொல்றாங்க. ஓகே ஜெர்லின் சிஸ்டர், விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு ஸ்ரீநிதி. லைவுக்குள்ள இருக்கிறது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸ்ரீநிதிமா. ஜெர்லின், கண்டிப்பா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அதனால உங்களுக்கு நான் கிளியரா உங்களுக்கு நான் நாளைக்கு டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் என்ன செய்யணும், எப்படி அதுல இருந்து வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க